குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அமைந்துள்ள சுசுகி நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட உலகளாவிய முதல் பேட்டரி மின்சார வாகனமான விட்டாராவை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர், மாருதி சுசுகி போன்ற நிறுவனங்கள் மேக் இன் இந்தியாவின் பிரம்மாண்ட அம்பாசிடராக மாறிவிட்டதாகவும், இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையிலான உறவு வலிமையின் சின்னமாக மட்டும் இல்லாமல் இந்தியாவின் மீதான உலகளாவிய நம்பிக்கையை பிரதிபலிப்பதாகவும் உள்ளதாக பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக பேட்டரி முழுமையாக இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்தியாவில் TDSG பேட்டரி ஆலைக்கு அடித்தளம் அமைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தயாரிப்போம் முயற்சி உலகளாவிய மற்றும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்கியுள்ளதாகவும் தெரிவித்த அவர், செமி கண்டக்டர் துறையில் இந்தியா முன்னேறி வரும் நிலையில் இதுவரை 6 ஆலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மேட் இன் இந்தியா என்று கூறும் மின்சார வாகனங்களை உலகம் இயக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு பற்றி பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா இன்னும் பேசவில்லை என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக தான் தேர்தல் தேதிகளை தேர்வு செய்கிறது என்றும் பீகாரில் நடைபெற்ற வாக்காளர் அதிகார யாத்திரையில் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பீகாரில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்கு திருட்டுக்கு எதிராக மேற்கொண்டு வரும் நடைப்பயணத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பங்கேற்க உள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் மற்றும் பாராளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி வாக்கு திருட்டுக்கு எதிராக பீகாரில் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நடைப்பயணத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதல்வர் ஸ்டாலின் காலை 7:30 மணிக்கு புறப்பட்டு பீகாருக்கு 10:30 மணி அளவில் சென்றடைந்து நடைப்பயணத்தில் பங்கேற்க இருக்கிறார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.